ஹாய், இன்றைக்கி நாம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் ஆல்ஃபபெட் சீரீஸ் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. அதாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக இந்த கொஷின் வந்துடும். அதுவும் முக்கியமாக பேங்க் எக்ஸாம், ரயில்வே, எஸ்எஸ்சியில் அதிகமாகவே இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே எக்ஸாமில் போய் டைரெக்டாக நம்ம போட்டு பார்த்து இப்படி வருமா அப்படி வருமானு போட்டு பார்த்துட்ருக்கதை விட நம்ம எல்லா மெத்தட்லேயும் ஒவ்வொரு சம் நம்ம அட்லீஸ்ட் போட்டு பார்த்துருந்தோன்னா நம்ம அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம் நிறையா. இப்போ வாங்க நம்ம இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா ஏபிசிடியை ஜெட் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு மேலே நம்பர்ஸ் ஏக்கு மேலே 1, பிக்கு மேலே 2ன்னு அப்படியே வரிசையாக போட்டு இசட் மேலே 26 வரைக்கும் வரும். அதை அப்படி எழுதிக்கோங்க. அதையே ரிவர்ஸில் 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது இசட்டுக்கு நேராக 1, ஒய்க்கு நேராக 2ன்னு அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு ஏல 26ஓட முடியும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எஸ்எஸ்சி அப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக நோட் பண்ணுவாங்க. முன்னாடியே எழுதுகிறோமா, அதாவது ஏதாவது பேப்பரில் முன்னாடியே நம்ம நோட் பண்ணுறோமாங்கிறத பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. டிஎன்பிஎஸ்சியில் அந்தளவுக்கு கவனிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. அது பார்த்துக்கோங்க. ஆனால் முன்னாடியே எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நிறையா கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வராத கொஷினே இருக்காது. அதனால் நம்ம தைரியமாக முன்னாடியே எழுதி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்போவுமே இந்த ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்தோன்னே டக்குன்னு உடனே நம்பரை கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சம் போட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் அதுக்குள்ளே ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம நம்பருக்கு போகணும். ஏன்னா நம்பரை கொண்டு போட்டுட்டு எதுவுமே ஒத்து வரல அப்படிங்கையில் அடுத்து ரிலேஷனை பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட். நம்ம ஓரளவு என்ன பண்ணணும், ஓவராலாக ஒரு வியூ பார்க்கணும். அதில் ஏதாவது ரிலேஷன் இருந்தால் டக்குன்னு அதை யோசித்து போட்டுட்டு அப்படி இல்லைன்னா மட்டும்தான் நம்பருக்கு அடுத்து போகணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னா இப்படி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கையில் ஒன்றுமே தோணாது. இப்போ லாஸ்ட்டில் ரிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஇஓயு. ஸோ இந்த இடத்துல ஏஇஐஓயு, இங்கே ஐ போட்டால் வவல்ஸ் லெட்டர். ஸோ இதோட ஆன்சர் ஐ. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த வித ரிலேஷனும் இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக நம்பருக்கு போயிடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் இது ஏஇசட். ஃபஸ்ட் லெட்டர் வந்திருக்கு, அடுத்து லாஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. அப்போ இதுவும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இது 1, லாஸ்ட்லேருந்து ரிவர்ஸில் பார்க்கும்போது Z 1. அடுத்து B 2, ரிவர்ஸ்லேருந்து Y பார்க்கும்போது 2. அடுத்து C ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 3, ரிவர்ஸ்லேருந்து X 3. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ABC. அடுத்து என்ன வரப்போகுது D. ZYX லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது W. இதுக்கு நம்பர் வச்சு தான் போடணுங்கிறது கிடையாது. சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மேலே நம்பர் போட்டிருக்கேன். ஆனால் இது நார்மலாக பாருங்கள். இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படி போடலாம். அல்லது ABC. அடுத்து என்ன வரும் D. அடுத்து ரெண்டாவது லெட்டர் பாருங்கள். எல்லாத்துலேயுமே லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு ZYX. அடுத்து W. அவ்வளோதான். நம்ம எப்படி வேணாலும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம், இல்லை நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கா லாஸ்ட்லேருந்து வந்திருக்கா இந்த மாதிரி பார்க்கலாம். எல்லா மெத்தட்லேயுமே நம்ம இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏடி ஜிஜே எம்பி அப்படின்னு இருக்குது. அடுத்து என்ன லெட்டர் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர்ஸ் நம்ம பார்த்து அதில் போட்டுக்கலாம். ஏக்கு என்ன நம்பர் 1, டிக்கு 4, ஜிக்கு 7, ஜேக்கு 10, எம்க்கு 13, பிக்கு 16. இப்போ இந்த நம்பர்லாம் ரிலேட் பண்ணி பாருங்கள். 1 வந்திருக்கு, அடுத்து 4, அடுத்து 7, அடுத்து 10, அடுத்து 13, அடுத்து 16. ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1ஓட 3 ஆட் பண்ணும்போது 4, 4ஓட 3 ஆட் பண்ணும்போது 7. அப்போ +3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 7ஓட 3 ஆட் பண்ணும்போது 10, +3 13, +3 கட் பண்ணுங்கள். இப்படி 3 ஆட் ஆகுறதுனால நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கணும்னா 16ஓட 3 ஆட் பண்ணிக்கோங்க. 16 + 3 19, 19 + 3 22. ஸோ 19க்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் இங்கே வரப்போகுது, எஸ். அடுத்து 22க்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் அடுத்து வரப்போகுது, வி.
ஸோ இதோட ஆன்சர் எஸ்வி. இது வந்து இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக டக்குன்னு போட்டுடலாம். இது ஒரு மெத்தட். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், இதில் அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா சி. ஸோ எஸ் வந்து எஸ்ஸோட நம்பர் இங்கே 19, மேலே உள்ள நம்பர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ்ஸோடது வந்து 19. அடுத்து சியோட நம்பர் 3. பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த லெட்டருக்கு பார்க்காம நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் அடுத்ததில் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு. இப்போ எஸ் வந்து எஸ்ஸுக்கு அடுத்தது டி. ஸோ எஸ்டியு. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே அடுத்து வருது. ஸோ எஸ்டியு அப்படின்னா அடுத்து என்ன வரும், வி. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் லெட்டருக்குள்ள ரிலேஷன் பார்ப்போம். சி வந்திருக்கு, இங்கே இ வந்திருக்கு, அடுத்து ஜி வந்திருக்கு. அதாவது சிக்கு அடுத்து டி, ஒன்று விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இ போட்டிருக்காங்க. அடுத்து இக்கு அடுத்து எஃப் போடாமல் ஜி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஜிக்கு அடுத்து உள்ள ஹெச்சை விட்டுட்டு ஐ போட்டுக்கணும். அடுத்து தேர்ட் லெட்டர் ரிலேஷன் பார்ப்போம். டிஎஃப்ஹெச்னு வந்திருக்கு. அப்போ டிஎஃப்ஹெச் இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்கு அடுத்து உள்ள ஈயை விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க, எஃப்க்கு அடுத்து உள்ள ஜியை விட்டுட்டு ஹெச் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சுக்கு அடுத்து உள்ள ஐயை விட்டுட்டு ஜே போட்டுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் விஐஜே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கும் ஏக்கும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, லிங்க் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜேகேஎல்எம் எல்லாமே அடுத்தடுத்து வந்திருக்கு. ஸோ ஜேகேஎல்எம்முக்கு அடுத்து என். அடுத்து பார்க்குறோம் ஏபிசிடிஇ. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து கேஎல்எம்என், அடுத்து ஓ. ஸோ இதோட ஆன்சர் என்இஓ. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இஜேஓடின்னு இருக்குது. இ வந்து இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இயோட மேலே உள்ள நம்பர் 5, ஜேயோட மேலே உள்ள நம்பர் 10, ஓவோட மேலே உள்ள நம்பர் 15, டியோட நம்பர் வந்து 20. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20 அப்படின்னு வர்றதுனாலே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து 25 நம்பருக்கு 25 நம்பரோட லெட்டர் தான் அதோட ஆன்சர். ஸோ இதுக்கு ஒய் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா ஏ வந்திருக்கு, அடுத்து ஏபி வந்திருக்கு, அடுத்து ஏபிசின்னு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிடின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிடிஜின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்பர்ஸ் நம்ம போட்டுப்போம். இப்போ ஏக்கு மேலே உள்ள நம்பர் 1, அப்போ 1, 2, இது 1, 2, டிக்கு மேலே உள்ளது 4, அப்புறம் 1, 2, 4, ஜிக்கு மேலே உள்ள நம்பர் 7. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் அடுத்தடுத்த நம்பராக அப்படியும் வரல, எதுவும் ஆட் பண்ணாலும் ஒன்றும் ரிலேட் ஆகலை. ஏன்னா இதோட ஆட் பண்ணும்போது 1 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 2, இதோட ஆட் பண்ணுறது +1, +2, அடுத்து பார்த்தீங்கன்னா +3. அடுத்து நம்ம வந்து +4 போடணுமா அப்படின்னு யோசிக்கலாம். அதுதான் இப்போ 1+1 போட்டோம்னா 2 வருது. அடுத்து வந்து 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும், நம்ம 4 நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஏ பி டி ஜி. அடுத்து நான் வர்ற லெட்டர் என்ன வரணும்னா, இங்கே வந்து 7க்கு அப்புறம் நம்ம இது 4ஓட 3 ஆட் பண்ணதுனால 7. அப்போ 7ஓட நம்ம 4 ஆட் பண்ணிக்கணும். 4 ஆட் பண்ணால் 11. அப்போ 11க்கு நேராக உள்ள லெட்டர் கே. அதோட லெட்டர் ஆன்சர் வந்து கே. எப்படி வருதுன்னு புரியுதா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட +1 போட்டிருக்கோம். ஸோ 2, இதோட +1 +2ங்கிறதுனால 4 வந்திருக்கு. +1 +2 +3. ஸோ அதே மாதிரியே இங்கே 1, 2, 4, 7, கேக்குள்ளது 11. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா +1 +2 +3 +4. இப்போ புரியுதா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சீரீஸில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே சேமாக வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வருதோ அதே தான் லாஸ்ட் லெட்டரும் வரும். ஸோ அதோட ரிலேஷன் பார்ப்போம். பிடிஎஃப்ஹெச்
அப்போ BDFH ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் போட்டுக்கணும். ஜே லாஸ்ட் லெட்டரும் ஜே தான் வரப்போகுது. அடுத்து சென்டர் லெட்டர் என்னன்னு பார்ப்போம். CEGI அப்படின்னு வந்திருக்கு. CEGI ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம ஐக்கு அப்புறம் ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் போடணும். ஓகே, இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இனிமேல் நீங்களாகவே போடலாம். இதை நீங்களாக ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஆல்ஃபபெட்டில் வந்திருக்கு. ஆனால் இடையில நம்பரும் கூட வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் பார்ப்போம். ZYXWன்னு வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு. நம்ம ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா டபிள்யூக்கு அடுத்து V. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈஸியாக போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் சென்டர் லெட்டர் பார்க்க போகிறோம். சென்டர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் A வந்திருக்கு, அடுத்து 4 வந்திருக்கு, அடுத்து C3ன்னு வந்திருக்கு. அதாவது லெட்டரும் நம்பரும் மாறி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A5 லெட்டர் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் லெட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர் நம்பர் லெட்டர் இப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து வந்து இங்கே என்ன வரப்போகுதுன்னா ஒரு லெட்டர் வரும், லாஸ்ட்டாக தான் நம்பர் வரப்போகுது. இப்போ லெட்டரில் பார்த்தோம்னா ABCDன்னு வரிசையாக வந்திருக்கு. அடுத்து வந்து E தான் வரும். இது சென்டரில் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல லெட்டர், இங்கே நம்பர், இங்கே லெட்டர், இங்கே நம்பர், அடுத்து லெட்டர். ஸோ நம்ம இங்கே சென்டரில் ஈயை போட்டுறோம். அடுத்து நம்பருக்குள்ள ரிலேஷனாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 4 6 3 ஒரு வரிசையாக பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே லிங்க் ஆகாது. ஏன்னா இங்கே 5க்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஆகி 5 - 1 4 வந்திருக்கு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா +2 6 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா -3 வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ணுங்கள். 5 இடையில உள்ள நம்பரை விட்டுட்டு 5க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ நம்ம அடுத்து வந்து 6க்கு அடுத்து 7 அப்படி வரும். இதில் வந்து 4லேருந்து 1 வேல்யூ மைனஸ் ஆகி 3. இதுக்கும் அடுத்து வர வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 5க்கு அடுத்து வர்றது 6, 6க்கு அடுத்து இதை இடையில உள்ளதை விட்டுட்டு இங்கே என்ன வரப்போகுதுன்னா 7. நம்ம இங்கே 4ல் 1 போக்கி 3 வருது. அடுத்த வேல்யூ 3ல் 1 போக்கி தான் இங்கே 2 வரும். நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் தேவைங்கிறதுனால இதோட நம்ம நிறுத்திப்போம். இது ஒரு மாடல். இந்த மாதிரியும் வரலாம். ஃபைனலாக இந்த கொஷின் பாருங்கள். இப்போ ஃபைனலாக இந்த மெத்தட் பார்ப்போம். இப்போ என்னென்னா ஓக்குள்ள நம்பர் வந்து மேலே உள்ள நம்பர் பார்க்குறோம் 15, டீக்கு வந்துட்டு 20, எஃப்க்கு 6, எஸ்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19, ஈக்கு பார்க்கும்போது 5. ஸோ இதில் நியூமரிக்கல் வேல்யூ நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் வராது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போதே சொன்னேன். ஃபஸ்ட்டு இதில் ஓவரால் வியூ பார்க்கும்போது நீங்கள் இதில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்பர் போடணுன்னு. கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டு அடுத்து சப்ராக்ட் பண்ணி பார்ப்பீங்க, ஒன்று விட்டு ஒன்று செக் பண்ணி பார்ப்பீங்க, அடுத்து 3 செக் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இதில் லெட்டர்ஸில் மட்டுமே ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான். ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளே ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சேர்ந்து ஒரு வேர்டாக வருதா இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இது 8, அடுத்து 9க்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் N. அவ்வளோதான். இதே மாதிரி எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம். நம்ம ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே எக்ஸாமில் போகும்போது நம்மளுக்கு எப்படி கேட்டாலுமே நமக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.